السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனே முன் உதாரணமின்றி இவ்வுலகை படைத்தான். இன்னும் வானத்தையும் பூமியையும் படைத்தவனும் அவனே. மறைவாக இருப்பது அல்லது புதிதாக உண்டாவது அவனது அறிவை விட்டும் தப்ப முடியாது. அவன் இரகசியத்தையும் மறைவானவற்றையும் நன்கறிகிறான். அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லை என்றும் அவனுக்கே மிக அழகிய திருநாமங்களும் உயரிய பண்புகளும் உண்டென நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது அடியாரும் தூதரும் படைப்பினங்களில் சிறந்தவரும் ஆவார்கள் என்றும் சாட்சி கூறுகிறேன். அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அவர்களது நேர்வழியை பின்பற்றி நடந்தோர் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அருளும் சாந்தியும் என்றென்றும் உண்டாவதாக. அதன் பின்னராக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் பயபக்தி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்கிறேன். நிச்சயமாக அதுவே ஈடேற்றம், பாதுகாப்பு பெறும் வழியாகவும் வெற்றி மற்றும் கண்ணியத்தின் பாதையாகவும் இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், எவர் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார். முஸ்லிம்களே, நிச்சயமாக மனிதனுக்கு அல்லாஹ் அளித்த அருட்கொடைகளிலும் நன்மைகளிலும் உபகாரங்களிலும் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாகவும் இன்னும் விவரிக்க முடியாததும் அதன் முழு பெருமானத்தை அடைந்து கொள்ள முடியாததுமான அருட்கொடையாக இருப்பது பார்வை என்னும் அருட்கொடையாகும். அதனை கொண்டே ஒரு மனிதன் பழுதானவைகளில் இருந்து சரியானதை அறிந்து கொள்கிறான். இன்னும் நல்லதை கெட்டதிலிருந்து பிரித்தறிந்து கொள்கிறான். அதன் மூலமே ஆபத்துகளை தவிர்த்துக் கொள்கிறான். மேலும் தன் மீது ஏற்பட இருக்கும் கேடுகளை தடுத்துக் கொள்கிறான். இது பற்றி அல்லாஹ், நாம் 2 கண்களை அமைக்கவில்லையா என்று கேட்கிறான். இதனால் தான் பார்வையை கொடுக்கப்படாமல் சோதிக்கப்படுபவர் அதில் பொறுமை காத்து அதற்காக இறைவனிடம் நன்மையை எதிர்பார்த்து காத்திருப்பவருக்கு மகத்தான கூலி கிடைக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படும் ஹதீஸில் நிச்சயமாக அல்லாஹ் சொல்கிறான், நான் எனது அடியானை அவனுக்கு பிரியமான 2ஐயும் கொண்டு சோதிக்கும் போது அதில் அவன் பொறுமை காத்தால் அவ்விரண்டிற்கும் பகரமாக நான் அவனுக்கு சுவர்க்கத்தை வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸில் 2 பிரியமானவை என்பது அவனது 2 கண்களை குறிக்கிறது. எனவேதான் பார்வை என்பது அல்லாஹுவை புகழ்வதையும் அவனுக்கு நன்றி கூறுவதையும் இன்னும் அல்லாஹுவின் இந்த பேரருளை உண்மையாக ஒப்புக்கொள்வதையும் கட்டாயமாக்குகிறது. இது பற்றி அல்லாஹ், நீங்கள் ஒன்றையும் அறியாதவர்களாக இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களை உங்கள் தாயாரின் வயிறுகளிலிருந்து வெளியாக்கினான். அன்றியும் உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவனே அமைத்து தந்தான் என்று குறிப்பிடுகிறான். பார்வை எனும் அருட்கொடைக்கு நன்றி செலுத்துவது என்பது ஒரு அடியான் தன் பார்வையை அல்லாஹுவின் விருப்பத்திற்குரிய காரியங்களிலும் தனது மார்க்கத்திற்கும் உலக வாழ்க்கைக்கும் பயன் தரும் விஷயங்களிலும் மட்டுமே பயன்படுத்துவதாகும். மேலும் தன் பார்வையை ஹராமான தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டும் தடுத்து பாவங்களில் வீழ்வதிலிருந்து அதை பாதுகாப்பதுமாகும். ஏனெனில் நிச்சயமாக இந்த பார்வை என்பது உள்ளத்தை பாதிப்புக்குள்ளாக்கவும் அதில் ஆழமான தாக்கம் செலுத்தவும் வல்லமை மிக்கது. இந்த கண் தான் உள்ளத்திற்கு செய்தி அனுப்பும் தூதுவனாக இருக்கிறது.
கண்கள் காணும் ஒன்றில் உள்ளம் சிக்கொண்டு போகிறது. அவ்வாறு உள்ளம் அதில் சிக்கொண்டு விட்டால் அதனால் ஆசைகள் தூண்டப்பட்டு ஆபத்தான எண்ணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்கின்றன. அச்சங்களும் சந்தேகங்களும் பெருகுகின்றன. மேலும் மன உளைச்சல்களும் தடுமாற்றங்களும் வந்து குவிகின்றன. மக்களே, விஷயம் இவ்வாறு இருப்பதனால் தான் இஸ்லாம் மார்க்கமானது ஹராமிற்கு இட்டுச் செல்லும் வழிகளை அடைக்கக்கூடியதாகவே வந்துள்ளது. மார்க்கம் மானக்கேடான செயலை தடுப்பதோடு மட்டும் நின்றுவிடவில்லை, மாறாக அதற்குரிய வழிகளையும் ஹராமாக்கி அதன் வாசல்களை அடைத்து அதற்குரிய காரணங்களையும் துண்டித்து விடுகிறது. எனவேதான் அல்லாஹ் ஹராமாக்கியவற்றை விட்டும் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்ற தெளிவான இறை கட்டளை வந்துள்ளது. சொல்ல போனால் கற்பை பாதுகாப்பதற்கும் பார்வைக்கும் இடையே உள்ள பலமான தொடர்பின் காரணமாக கற்பை பாதுகாப்பதற்கு முன்னதாக பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்ற கட்டளையை கொண்டே இறைவன் தன் கட்டளையை தொடங்குகிறான். இது பற்றி அல்லாஹ், நபியே, மோமின்களான ஆடவர்களுக்கு நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்கள் வெட்கத்தலங்களை பேணி காத்துக் கொள்ள வேண்டும், அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாகும். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை நன்கு தெரிந்தவன். இன்னும் மூமினான பெண்களுக்கும் நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்கள் வெட்கத்தலங்களை பேணி காத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறான். எனவே தடுக்கப்பட்ட ஹராமான பார்வை என்பது இபிலீசின் விஷம் பாய்ந்த அம்புகளில் ஒரு அம்பாகவும் தொற்றக்கூடிய வலையாகவும் இருக்கிறது. அதை கொண்டு அவன் உள்ளங்களை தாக்கி வீழ்த்துகிறான். அவற்றின் ஒளியை அணைத்து குருடாக்கி விடுகிறான். அந்த அம்பு உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டால் அந்த உள்ளம் ஆசைகளுக்கு அடிமையாகவும் மன உச்சைகளுக்கு கட்டுப்பட்டதாகவும் மாறிவிடுகிறது. அதனால் அது நன்மையை அறிந்து கொள்வதும் இல்லை, தீமையை வெறுப்பதும் இல்லை. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. நிச்சயமாக கண் அடைய முடியாதவற்றை அழகாக காட்டுகிறது, எட்ட முடியாதவற்றை அலங்கரித்து காட்டுகிறது. அதனால் மனிதன் அதை தன் உண்மை தன்மைக்கு மாறாகவும் அதன் இயல்பான வடிவத்திற்கும் அப்பாற்பட்டதாகவும் பார்க்கிறான். எனவே பார்வைகளை கட்டுப்படுத்தாமல் விட்டுவிடுவதை விட்டும் எச்சரிக்கையாக இருப்பதே புத்திசாலித்தனமாகும். ஆக பார்வையை தாழ்த்திக் கொள்வதில் பொறுமை காப்பது என்பது அதற்கு பிறகு வரக்கூடிய வேதனையை பொறுத்துக் கொள்வதை விட மிகவும் எளிதானதாகும். குறிப்பாக தூண்டுதலை ஏற்படுத்தும் சாதனங்கள் பெருகி வழிதவறச் செய்யும் வழிகள் பலதரப்பட்டது மட்டுமல்லாது அது லாபகரமான வியாபாரமாகவும் அமோக விற்பனையாகும் பொருளாகவும் மாறிவிட்ட இக்காலத்தில் நாம் அனுமதிக்காமலே அவைகள் சாதனங்களிலும் திரைகளிலும் சமூக ஊடகங்களிலும் மற்றும் அலைவரிசைகள் வழியாகவும் ஒளிபரப்பப்படுகிறது. இன்னும் அது வீடுகளுக்குள்ளும் உள்ளங்களுக்குள்ளும் கலாச்சாரங்கள், பண்பாடுகள் மற்றும் மார்க்கங்களின் வேறுபாடுகள் எதையும் பொருட்படுத்தாமல் ஊடுருவிச் செல்கின்றன. எனவே இந்த இக்கட்டான மோசமான சூழலில் பார்வையை தாழ்த்திக் கொள்வதை பற்றி நினைவூட்டுவது நமக்கு எந்த அளவு அவசியமானதாக இருக்கிறது. இந்த நவீன யுகத்தில் இறையச்சத்தின் தக்வாவின் மிக மகத்தான வடிவங்களில் ஒன்றாக இதுவே திகழ்கிறது. கண்ணியமிக்க மூமின்களே, நிச்சயமாக பார்வையை தாழ்த்துவது உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது, அதனை நற்செயல்கள் மீது ஒருமுகப்படுத்துகிறது, மனோ இச்சைகளின் படுகொலியில் சிதறி போவதை தடுக்கிறது, மேலும் குழப்பங்கள் மற்றும் வழிகேடுகளை விட்டும் அதை பாதுகாக்கிறது. அதன் மூலமாக அடியான் உடலில் அமைதியையும் ஆன்மாவின் மகிழ்ச்சியையும் ஈமான் இறை நம்பிக்கையின் இனிமையையும் கீழ்ப்படிதலின் சுவையையும் அடைகிறான். இன்னும் அல்லாஹ் அவனுக்கு அறிவு மற்றும் ஞானத்தின் வாசல்களை திறந்து வைக்கிறான். மேலும் நுட்பமான பார்வை, தெளிவான சான்று, ஆற்றல் மற்றும் வலிமை ஆகியவற்றின் அதிகாரத்தை அவனுக்கு ஒன்றாக திரட்டி கொடுக்கின்றான். இன்னும் அது அவனுக்கு ஞானத்தையும் நேர்வழியையும் கூர்மையான பார்வையையும் உறுதியையும் தைரியத்தையும் உள்ளத்தில் ஒளியையும் ஏற்படுத்துகிறது. ஒரு அடியான் எந்த அளவுக்கு தனது பார்வையை ஹராமானவற்றை விட்டும் தாழ்த்திக் கொள்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஒளி கிடைக்கிறது. பார்வையை தாழ்த்துவதனால் கிடைக்கும் பயன்களில் ஒன்றுதான் அடியான் தனது மார்க்க மற்றும் உலக நன்மைகளை பற்றி சிந்திப்பதற்கு ஓய்வு பெறுகிறான். ஏனெனில் பார்வையை கண்டபடி அலைய விடுவது சிந்தனையை சிதறடிக்கும், மனதை ஆட்டி படைக்கும், உறுப்புகளை சோர்வடைய செய்யும், அவனது தோள்களுக்கு பாரத்தை சுமத்தும், அவனது காரியங்களை நிலைகுலைய செய்யும். எனவே புத்திசாலியானவன் விளைவுகளையும் இறுதி முடிவுகளையுமே நோக்குவான். மேலும் பார்வையில் கிடைக்கும் இன்பம் சில வினாடிகள் மட்டுமே என்பதையும் அதனால் கிடைக்கும் கைசேதம் பல ஆண்டுகள் நீடிக்கும் என்பதையும் அல்லாஹ்விடம் இருப்பதே மிகவும் மேலானதும் நிலையானதும் என்பதையும் அவன் அறிந்து கொள்வான். இது பற்றி அல்லாஹ் இன்னும் அவர்களில் சில பிரிவினர் இன்பம் அனுபவிக்க நாம் கொடுத்திருக்கும் வாழ்க்கை வசதிகளின் பக்கம் உமது கண்களை நீட்டாதீர். இவையெல்லாம் அவர்களை சோதிப்பதற்காகவே நாம் கொடுத்துள்ள உலக வாழ்க்கையின் அலங்காரங்களாகும். உமது இறைவன் மறுமையில் உமக்கு வழங்கவிருப்பது சிறந்ததும் நிலையானதும் ஆகும் என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் தனது திருக்குர்ஆனின் வழிகாட்டுதலிலும் தனது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி
அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தினாலும் பயனடைய செய்வானாக. எனது இந்த வார்த்தைகளை நான் கூறியவனாக எனக்காகவும் உங்களுக்காகவும் ஏனைய அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் ஒவ்வொரு பாவத்தை விட்டும் விலையை விட்டும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். எனவே நீங்களும் அவரிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், அளவற்ற கருணையாளனும் ஆவான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வின் தூதரான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர், தோழர்கள் மற்றும் அவர்களை பின்பற்றியவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் உண்டாவதாக. அதன் பின்னராக அல்லாஹ்வின் அடியார்களே, பார்வையை தாழ்த்துவதற்கு துணை நிற்கும் விடயங்களில் கண்ணியமும் உயர்வும் மிக்க அல்லாஹ்வை பயப்படுவதும் அவனது தண்டனையை குறித்து அஞ்சுவதும் அவனிடம் அதிகம் பிரார்த்தனை செய்வதும் மனிதன் தன் நப்சுடன் மனதுடன் போராடுவதும் ஆகும். எவர் சுய கட்டுப்பாட்டையும் தூய்மையையும் விரும்புகிறார் அல்லாஹ் அவரை தூய்மையானவராக ஆக்குகிறான். மேலும் எவர் அல்லாஹ்வுக்காக ஒன்றை விட்டு விடுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு அதைவிட சிறந்த ஒன்றை பகரமாக கொடுக்கின்றான். முன் சென்ற சலபுகளில் ஒருவரிடம் பார்வையை தாழ்த்துவதற்கு எதனை கொண்டு உதவி பெற முடியும் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர், நீ யாரை பார்க்கிறாயோ அவரை நீ பார்ப்பதற்கு முன்பாகவே அல்லாஹு தஆலா உன்னை பார்க்கிறான் என்பதை நீ அறிவதை கொண்டே ஆகும் என்று சொன்னார். பார்வையை தாழ்த்துவதற்கு துணை நிற்பதில் மற்றும் ஒன்றுதான் மனிதன் சந்தேகத்திற்குரிய இடங்கள், குழப்பங்கள், ஃபித்னாக்கு நிலவும் இடங்கள் மற்றும் தீய சபைகளை மட்டும் தூரமாக இருப்பதாகும். ஏனெனில் நிச்சயமாக உள்ளங்கள் பலவீனமானவை, குழப்பங்களோ திடீரென பற்றிக் கொள்ளக்கூடியவை. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. நிச்சயமாக பார்வையை தாழ்த்துவது என்பது உரிமையை பறிப்பதோ அல்லது இழப்பதோ கிடையாது. மாறாக அது கண்ணியமான ஒன்றாகும். மேலும் அது அடக்கி ஒடுக்குவதும் அல்ல. மாறாக அது பாதுகாப்பும் மார்க்க பேணுதலும் ஆகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டாமா? இன்னும் அல்லாஹ் ஹராம் ஆகியவற்றை விட்டு உங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். உங்களின் தனிமையிலும் வெளிப்படையான நிலைமைகளிலும் உங்கள் இறைவனின் கண்காணிப்பை பயந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக நீங்கள் உங்களின் செயல்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இது பற்றி அல்லாஹ், நிச்சயமாக செவி, பார்வை, இருதயம் ஆகிய இவை ஒவ்வொன்றும் இறைவனிடத்தில் விசாரிக்கப்படக்கூடியவையாகும் என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, ஞானம் மற்றும் நேர்வழியை கொண்டு அனுப்பப்பட்டவரும் படைப்பினங்களில் மிக சிறந்தவரும் பூமியில் கால் பதித்தவர்களின் மேன்மையானவருமான நபியின் மீது நீங்கள் ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள். கண்ணியமும் உயர்வும் மிக்க உங்கள் இறைவன் உங்களுக்கு அவ்வாறுதான் கட்டளையிட்டுள்ளான். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவரது வானவர்களும் நபியின் மீது ஸலவாத்தை சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்தை சொல்லி சலாமும் கூறுங்கள். யா அல்லாஹ், நம்பிக்கைக்குரிய தூதர் மீதும் அவர்களின் நல்லொழுக்கம் மிக்க தூய்மையான குடும்பத்தார் மீதும் அவர்களின் மனைவியரான இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையர் மீதும் உனது அருளையும் சாந்தியையும் அபிவிருத்தியையும் பொழிவாயாக. யா அல்லாஹ், நேர்வழி பெற்ற 4 ஹலீஃபாக்கள் மற்றும் ஏனைய அனைத்து சஹாபாக்கள், தாபியீன்கள், இன்னும் தீர்ப்பு நாள் வரும் வரை அவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடந்தோர் அனைவர் மீதும் அனைவரையும் பொறிந்து கொள்வாயாக. உனது மன்னிப்பு, கொடை மற்றும் அருளினால் அவர்களோடு எம்மையும் சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. மார்க்கத்தின் எல்லையை பாதுகாப்பாயாக. உனது மார்க்கத்திற்கும் உனது வேதத்திற்கும் உனது நபியின் சுன்னாவிற்கும் உனது இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களுக்கும் உதவி அளிப்பாயாக. நமது நாடான சவுதி அரேபியா மற்றும் ஏனைய அனைத்து முஸ்லிம் நாடுகளின் மீதும் அமைதியையும் பாதுகாப்பையும் இருக்க செய்வாயாக. யா அல்லாஹ், நமது இமாமும் இரு புனித தலங்களின் சேவகருமான நமது தலைவருக்கும் அவரது நம்பிக்கைக்குரிய இளவரசருக்கும் உண்மையான வழியிலும் நேர்மையிலும் சரியான பாதையிலும் துணை இருப்பாயாக. அவர்களுக்கும் அவர்களின் உதவியாளர்களுக்கும் நீ விரும்பக்கூடிய பொருந்தக்கூடிய காரியங்களுக்கும் நாட்டிற்கும் அடியார்களுக்கும் நலவை தரக்கூடிய மற்றும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் வெற்றியையும் பலத்தையும் தரக்கூடிய காரியங்களில் அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நமது பாதுகாப்பு மற்றும் எல்லை காவல் படையினரை பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு உதவி அளிப்பாயாக. அவர்களுக்கு துணையாகவும் ஆதரவாகவும் பலமாகவும் இருப்பாயாக. யா அல்லாஹ், கவலையுற்றோரின் கவலையை போக்குவாயாக. துன்பப்பட்டோரின் துன்பத்தை நீக்குவாயாக. கடன்பட்டோரின் கடன்களை நிறைவேற்றுவாயாக. எங்கள் நோயுற்றோரையும் முஸ்லிம்களில் நோயுற்றோரையும் குணப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களில் மரணித்தோருக்கும் முஸ்லிம்களில் மரணித்தோருக்கும் கிருபை செய்வாயாக. இன்னும் பலஸ்தீனிலும் மற்றும் அனைத்து இடங்களிலும் பலவீனப்படுத்தப்பட்டுள்ள முஸ்லிம்களுக்கு உதவி அளிப்பாயாக. அவர்களுக்கு ஒவ்வொரு கவலையிலிருந்தும் நிவாரணத்தையும், ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் விடிவையும், ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் சுகத்தையும் அமைத்து தருவாயாக. எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இதனை
அதனை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே செவியேற்பவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றாய். எங்களை மன்னித்தருள்வாயாக. நிச்சயமாக நீயே மிக மன்னிப்பவனும் நிகரற்ற அன்புடையவனுமாக இருக்கின்றாய். எங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனுமாக இருக்கின்றாய். கண்ணியத்தின் இறைவனான உமது இறைவன் அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் தூய்மையானவன். மேலும் இறை தூதர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அகிலங்களின் இறைவனான அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரியது. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். حي على الصلاة حي على الفلاح. قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. استووا استووا أقيموا صفوفكم وتراصوا. استووا. الله أكبر الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون. الله الله أكبر. سمع الله لمن حمده. ربنا ولك الحمد. الله أكبر. 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. الله الله أكبر. سمع الله لمن حمده. ربنا ولك الحمد. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله
الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.